ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் புழுங்கலரிசி பச்சரிசி வச்சு சூப்பரான ஒரு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் ரேஷன் புழுங்கலரிசி, 1/4 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு, 4 பருப்புமே 1/4 டம்ளர் போட்டுக்கலாம். ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கலரிசி, ரேஷன் பருப்பு போட்டுக்கிட்டு, ரேஷன் அரிசிங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு 4 to 5 தடவை நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா அப்படியே இது பண்ணி நம்ம வாஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து வாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் அது கூடயே நமக்கு எவ்வளோ மிளகா காரத்துக்கு தேவையோ, நான் ஒரு 10 குண்டு மிளகா போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, 3 மணி நேரம் ஊறின உடனே எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ரேஷன் பச்சரிசி மிளகாலாம் நல்லா அந்த காம்பு பிக்கிற மாதிரி ஊறி இருக்கும். இந்த மிளகா, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சிக்கோங்க. நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சம் சோம்பு, உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க தேவையான அளவு. நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது கூட தேங்காய் துருவல், வெங்காயம், கேரட்டு, குடமிளகா இதெல்லாம் பிடிக்கும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். அடை தோசை மாவு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே ஊறி இருக்கட்டும். இதுக்கு சோடா மாவுலாம் எதுவுமே நீங்கள் போட வேணாம். ரிச் ப்ரோட்டீனாக இருக்கக்கூடிய இந்த 4 பருப்பு அரிசியோடு சேர்ந்தது. இதுக்கு சூப்பரான ஒரு கார சட்னி. மிக்சியில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஓகே. இது 3 கம்பல்சரி வேணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் திப்பியாகவும் அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நல்லா அரைச்சிட்டோன்னா சட்னி மாதிரி ஆகிடும். ஆனால் இது வந்து இந்த கார அடை தோசைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திப்பியாக தக்காளி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சலன்னு கொதித்து வரும். அப்படி கொதித்து வரும்போது இது கூட நாம் வந்து கொஞ்சம் நல்லா கொத்தமல்லியை தூவிக்கலாம். பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து தண்ணியே விட வேண்டாம் இதுக்கு. ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே இதில் நிறைய இருக்கும். சூப்பராக இருக்கும். இதை வந்து இட்லி, தோசை, உப்புமா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துக்கே கூட இதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அப்படி தூவிடுங்க. தூவிட்டு ஒரு கலரி அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக எனக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாட் மசாலா போட்டுக்கலாம், இல்லை கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டால் நார்த் இந்தியன் ஸ்டைலில் வரும். இப்போது மாவு நல்லா ரெடியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நம்ம தக்காளி கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வைங்க. இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் தவாவில் தான் வாக்குறேன். எல்லா கல்லுலையும் இது சூப்பராக வரும். நல்லா மொறுனே வரும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தோசை வாக்குறதுனால அப்படியே ஆடுது. பார்த்திங்களா, அடை தோசை கொஞ்சம் தடியாக தான் வரும், ஆனால் நல்லா மொறுன்னு வரும். புளிச்ச மாவில் கூட சில பேர் அடை தோசை வந்து எடுத்து வச்சுருவாங்க, அடுத்த நாள் வரைக்கும். இது வந்து 3 நாளைக்கு இந்த மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்காமல் வச்சிங்கன்னா, தாளித்து வச்சிங்கன்னா ஒரு நாள் தான். இதை அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான அடை தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடை தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கார தக்காளி சட்னி. நான் இந்த அடை தோசையை எடுக்கும்போது நைட்டு மணி ஒரு 10 மணி இருக்கும். அப்போ தான் நான் வந்து டிஃபனே வாக்குறேன். அடை தோசை சூப்பரான அடை தோசை. பார்த்திங்களா, நான்ஸ்டிக் அதுக்கும் ஒட்டவே இல்லை பாருங்கள், எப்படி வருது. சூப்பரான அடை தோசை. இது மேலேயே கொஞ்சம் இந்த தக்காளி சட்னியை வச்சு பசங்களுக்கு போட்டிங்கன்னா பசங்க கண்டிப்பாக சாலிடாக 3 அடையாவது சாப்பிடுவாங்க. பெரியவங்க 4 அடையாவது சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது. நான் எப்படி புட்டு காமிக்கிறேன். என்னால் சூடு தாங்க முடியல, சுடுது. பார்த்திங்களா, எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். மடிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா தக்காளி தொக்கும் சூடு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சோஷியல் டீம் பது சேனலை மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, லைக் பண்ண மறந்துடாதீங்க.